ஸ்டாக்ஸ் வேற எதுவும் ஓப்பன் ஆக்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலையா ப்ரோ? அது எதுவுமே வாட்ச் பண்ணலாம் இன்னைக்கு. நம்ம ஓப்பன் ஆக்ஷனுக்கு நம்ம மேக்ஸிமம் இந்த பொசிஷனா பார்ப்போம்ல, அதை ட்ரை பண்ண தேவையில்ல தானே? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பொசிஷன்லாம் 2-3 days ஹோல்ட் பண்ணி 3ஆவது நாள் நம்ம செட்டப்ல வருதான்னு மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணா போதுமா? அதாவது இப்போ நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ நிஃப்டியே வந்து நீங்க அப் ட்ரெண்ட் தான் கரெக்டா? ஏன்னா நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ் பாக்குறப்ப நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் தான். அதாவது நேத்தோட ஹையை பிரேக் பண்ணா நமக்கு வந்து அது அப் ட்ரெண்ட் தான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மார்க்கெட் வந்து கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அங்கிருந்து கீழே மார்க்கெட் அங்கிருந்து கீழே வந்தாலுமே ஸோ நம்ம வந்து இந்த டே ஹையை உடைக்கும் போது நம்ம என்ன பண்ணிடலாம், ட்ரேட் பண்ணிடலாம். எப்படி ப்ரீவியஸ் டே ஹையா ப்ரோ? அதான் உடைச்சிட்டாங்க. நேத்து நம்ம செக் பண்ணப்ப தான் செக் பண்ணி நம்ம நிஃப்டிக்கு ட்ரெண்ட் ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஷேப் வந்து பி ஷேப் ப்ரொஃபைல் வந்து 4 நாளைக்கு முன்னாடி போட்டுருந்துச்சு. எல்லாமே ஓகே தான், அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம அதே போல நம்ம ஃபாலோ த்ரூ தான் பார்க்க போறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம டே ஹையை உடச்சிட்டோம். நீங்க வேணா என்ன பண்ணலாம், இப்போ கூட பை என்ட்ரி போறதுனால போய்க்கலாம். எத்தனை டே ஹையை உடச்சிட்டான் இல்லையா? கேப் அப்ல ஓப்பன் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய என்ட்ரின்றதை பண்ணிடலாம். சார் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கேப் அப்ல ஓப்பன் பண்ணாலுமே ட்ரேட் பண்ணலாமா அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ அஸ் பர் அவர் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹையை பிரேக் பண்ணலாம் நம்ம ட்ரேடா. ஸோ அப்போ வந்து கேப் அப்ல ஓப்பன் நமக்கு ட்ரேட் தான். அப்போ ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நிஃப்டி இது ஆப்ஷன்ல 850 ஒன்று, $850 $950. என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் 2 லாட் வந்து பை பண்ணிப்போம். இங்க இதை வந்து சேல் பண்ணி விட்டுருவோம். அவ்வளவுதான். இப்போ நம்மளுடைய ஹெட்ஜிங் பொசிஷன் வந்து போட்டிருக்கோம். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நம்ம ஸ்டாப் லாஸ் எப்பயும் நேற்று எல்லாமே செக் பண்ணோம் இல்லையா? ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? எல்லாமே அங்கேயே வச்சுப்போம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 790, டார்கெட் வந்து 976, எல்லாமே ஓகே தான். நம்ம அதே மாதிரி என்ன பண்ணோம்னா ஹையே நம்ம என்டர் ஆயிட்டோம். ஹையை பிரேக் பண்ண உடனே இப்பதான் பிரேக் அவுட்டே நடந்துருக்காது. நம்ம அந்த மேல ஓபன் ஆயிட்டு கீழே வந்துட்டான். இல்ல ஓகே, அது ஓகே. நம்ம அதாவது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இப்படி கீழே இருந்து இப்படி மேலே போக நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் கரெக்டா? ஆனா இவன் கேப் அப்லயே ஓபன் பண்ணிட்டான். சரி ஓகே, இதுவும் நல்லதுதான். என்ன சொல்றீங்க? ஆஸ்ட்ரால் எல்ஐசி ஹவுசிங்கா? எல்ஐசி ஹவுசிங் ஆஸ்ட்ரால். ஆக்சுவலா என்எஸ்சி இது வந்து ஆஸ்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ இங்க பாருங்க, கரெக்டா சூப்பரா போட்டிருக்கான் பாருங்க இவன் ஆஸ்ட்ரல். ஆக்சுவலா இது வந்து ஓகே, 3 டிபிஓ இருக்குது. பிபிஓசி தான் போட்டு ஷிஃப்ட் ஆயிட்டு வந்திருக்கான். அக்செப்டன்ஸும் கொடுத்துருக்கு. டே ஹையும் உடைச்சிருக்கு. ஸோ ஆஸ்ட்ரல் வந்து இங்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2054 இல்ல, இந்த ஒரு நாள் பேஸ் வந்து நல்ல ஒரு பி ஷேப் தான் போட்டிருக்கான். ஏ பீரியட்லயே வந்திருக்கு. இதுமாதிரி நெக்ஸ்ட் டே வந்து என்ன படிச்சுன்னா மார்க்கெட் வந்து அக்செப்டன்ஸும் கொடுத்துருச்சு. போலாம் ப்ரோ, ஆஸ்ட்ரேலியா வந்து தாராளமாக தைரியமா போகலாம். உங்களுக்கு வந்து அதாவது இங்க வந்து லாங் டேர்ம் வியூவோட ஒரு ஃபுட் பிரிண்ட், அடுத்த நாள் வந்து அந்த ஃபுட் பிரிண்ட் இது வந்து என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு அப்படின்னா அக்செப்டன்ஸும் கொடுத்துட்டான், இன்னைக்கு ஃபாலோ த்ரூவும் கொடுத்துட்டான். ஸோ நம்மளோட டார்கெட்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ, எல்ஐசி
இல்ல எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்கர் ரெஃபரன்ஸ் ப்ரோ இப்போ அந்த வீக்கர் ரெஃபரன்ஸை நமக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக எதிர்பார்க்கலாம் அப்படிதான் நம்ம. எதிர்பார்க்கலாம். நான் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து கீழே போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இது பண்ண முடியாது. நம்ம இந்த லெவல் நம்ம நெக்ஸ்ட் டேக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அங்கிருந்து இப்போ கீழே தான் வந்துட்டு இருக்கான். சரிங்களா? இல்ல எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணிக்கலாமா? இல்ல ஒருவேளை வந்து இப்ப மேல கீழே இருந்து இப்படி மேல போறதுக்கு என்ன ட்ரேட் செட்டப் கொடுக்குதுனாக்கா நம்ம அப்ப டார்கெட்டா கூட செட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நிஃப்டி அகைன் வந்து டே ஹை கிட்ட போயாச்சு. நம்ம ஆக்சுவலா பேங்க் நிஃப்டியுமே ட்ரேடு தான். ஆக்சுவலா பேங்க் நிஃப்டி வந்து 200 கிட்டத்தட்ட 600 இருக்கு இல்லையா? ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி என்ன பண்ணலாம், இவ்வளவு பெரிய டார்கெட் இருந்தாலும் அவனையும் கொண்டு போய் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இதை நம்ம செல் பண்ணுவோம். இதை வந்து பை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பை பண்றது 2 லாட் பை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செல் பண்றது 1 லாட் செல் பண்ணலாம். அவ்வளவுதான். ஸோ நிஃப்டி பேங்க் நம்ம ரெண்டுமே போயிருக்கோம். ப்ரோ ஜைடஸ் லைட் செக் பண்ணுங்க. ஜைடஸ் லைட் எது ப்ரோ சொல்றீங்க? ஜைடஸ் லைட் ஓபன் ரைட் டவுன் ஆப்ஷன் சரி. இல்ல ப்ரோ நாங்க ஆக்சுவலா வந்து இல்ல கரெக்ட் தான், ஓபன் ரைட் டவுன் தான். நாங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ணலன்னா அந்த வெறும் ஓபன் ரைட் ஓபன் டெஸ்ட்னு வருது இல்லையா, நாங்க வந்து அதை இன்னைக்கு பார்க்கல. ஓகே ஓகே இந்த நேத்து பார்த்தது. ஆமா, ஏன்னா இப்ப நான் நேத்து கிளாஸ் எடுத்தேன் இல்லையா, நமக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இது பாருங்க பக்காவா பி ஷேப் தெரியுதா ப்ரோ? பி ஷேப் போட்டிருக்கா. அதுவும் பிஓசி என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு கீழே தான் வந்து போட்டிருக்கான். வித் சிங்கிள் ப்ராடக்ட் கீழே வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் தான் தெரியுது. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, பெரிய கேப் டவுன்ல வந்து சைடஸ்ல போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இது இந்த அக்செப்டன்ஸ் மாதிரி தான் கணக்கு. நம்ம ஃபாலோ த்ரூ கொடுத்தானா இன்னும் ஃபர்தரா கீழே போறதுக்கான சான்சஸும் நமக்கு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்புறமா இந்த பியூசி நம்ம டார்கெட்டா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம நிஃப்டி பொசிஷன் என்ன ஆச்சு, நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்கான் நெட்டா பாக்குறப்ப. பேங்க் நிஃப்டி நல்லா ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மொத்தம் 300 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கும். நீங்க கேட்டீங்களே ஒரு கொஸ்டின் ஞாபகம் இருக்கா, டிபியை நம்ம அப்போ மாத்தணுமா ஸ்டாக்குன்னு? இப்ப நான் மாத்திட்டு தான் இருக்கிறேன். அதுதான் மாத்தி தான் ஆகணும். நமக்கு ட்ரேட் கிடைக்கிற ஸ்டாக் மட்டும் தான் போய் மாத்திக்கலாம். ஆனா ஓவராலா எல்லாத்தையும் மாத்தணும்ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இல்ல நம்ம வந்து டெய்லியுமே நிறைய ஸ்டாக் ட்ரேட் பண்ண போறது இல்ல இல்லையா? நம்ம அதாவது நான் அதான் சொல்ல வரேன் பாருங்க, நம்ம அனாலிசிஸ் பண்றோம்ல, அனாலிசிஸ் பண்றது லைவ் மார்க்கெட்ல உட்காந்து நம்ம பண்ணக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நேத்து நைட்டோ இல்ல இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியோ நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல தான் நம்ம ஸ்டாக் மாத்தி மாத்தி நம்ம பார்க்க போறோம். ஒன்ஸ் நம்ம அனாலிசிஸ் பண்ணி நம்ம லெவல் இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட வேலையே வந்து எந்தெந்த ஸ்டாக்ல நமக்கு வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம வாட்ச் பண்ண போறோம். ஒரு 3-4 ஸ்டாக் கிடைக்குமா, நிறைய இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதுல அந்த நிறைய ஸ்டாக்ஸ்ல எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா நமக்கு பார்க்கணும் அப்படின்றத என்ன பண்ணலாம், அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய மாத்திர மாதிரிலாம் இருக்காது. நம்மளோட வேலை அந்த டேவோட ஹையோ லோவோ அந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி பிரேக் ஆச்சுன்னா நம்ம அதோட வேலையை பார்ப்போம். அவ்வளோதான். இன்னும் இவ்வளோ பாயிண்ட் பெண்டிங் இருக்கு. இங்கிருந்து இன்னும் ஒரு 45 பாயிண்ட் பெண்டிங் இருக்கு.
ஸோ நெட்டாக 468 ரூபாய் ஓடிட்டு இருக்கு இப்போ. 500 ரூபாய் தொட்டாச்சு. நிப்டி மட்டுமா ப்ரோ இல்ல நிஃப்டி பேங்க் ரெண்டுமே சேர்த்து. ஆக்சுவலா நமக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 750 ரூபாயா, இது 1100 ரூபாய். இதுல ஒரு 350 ரூபாய் நெட்டா ப்ராஃபிட்ல இருக்குது. ஆக்சுவலா 400 ரூபாய் நினைக்கிறேன். இப்போ 1500 ரூபாய் இல்லையா, 400 ரூபாய். நிஃப்டி வந்து 400 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்குன்னா இவன் வந்து ஒரு 250 ரூபாய் அப்படி ப்ராஃபிட்ல இருப்பான்னு நினைக்கிறேன். 400 இது ஒரு 600. ஆமா 200 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கிறான். நமக்கு மொத்தமா 700 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் நம்ம நெட்டா பாக்குறப்ப. நமக்கு நிஃப்டி தான் ஜாஸ்தி ப்ராஃபிட். நம்ம கரெக்டா முன்னாடியே என்ட்ரி போயிட்டோம். கரெக்டா நம்ம நிஃப்டி மட்டும் வாட்ச் பண்ணா நம்ம கரெக்டா அந்த டைம்ல என்ட்ரி போடுறதால அந்த டைம் நமக்கு ப்ராஃபிட். ஸோ அதான் நம்ம வந்து கிட்டத்தட்ட நியர் பை வந்துட்டான் இல்லையா. இன்னும் எவ்வளவு போகுது, இங்க வந்து ஒரு 25 பாயிண்ட் தான் வரணும், அதுவும் வந்துருவான். நம்ம வந்து இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, நிஃப்டில நான் 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் இருக்கிறேன் பாருங்களேன். ஃபுல் பிரிண்ட் ஆன் பண்ணிக்கலாம், மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நீ ட்ரேட் எடுத்துக்க மாட்டோம் கரெக்டா. ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் ட்ரேட்ல நம்ம டெஸ்ட் பண்ணிருப்போம், நம்ம ட்ரேட் பண்ணிருப்போம். நம்ம இது ஃபர்ஸ்ட் கேண்டல் டெல்டா தான் பாசிட்டிவ், ஆனால் கேண்டல் வந்து ரெட்டா போட்டானா. அதெல்லாம் பாருங்க நமக்கு வந்து டெல்டாவும் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஆக்சுவலா வெறும் ஓப்பன் டெஸ்ட் டைவ்ல பாக்குறப்ப நம்ம ட்ரேட் பண்ணிருக்க மாட்டோம். கரெக்ட் தானே இது ப்ரோ? நீங்க ட்ரேட் பண்ணிருக்க மாட்டேன்னு சொன்னீங்களா, என்ன நம்ம ஓப்பன் டிரைவ் வச்சா ப்ரோ? ஆமா, ஏன்னா நமக்கு என்ன ஆச்சுங்க, ஃபர்ஸ்ட் கேண்டல் டெல்டா மேல ஓபன் ஆயிட்டு நெகட்டிவ் டெல்டா போட்டிருக்கானா, அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோமா. அதே மாதிரி பாருங்க, இது வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் செட்டப் கொடுத்துருக்கா. ஆனா ஃபாலோ அப் கேண்டல் என்ன பண்ணல உங்களுக்கு, டெல்டா ரெட்ல போட்டானா. சோ அதுவுமே இல்லையா. ஆனா நம்ம பாருங்க ஓவரால் ஸ்ட்ரக்சர் நம்ம ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் நேரா போயிருக்கானா, டார்கெட் கொடுத்துட்டானா. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டியோட நம்ம பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ, இது வந்து 1200, இது வந்து 1800, கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா நம்ம ப்ராஃபிட் நெட்டாக வந்துருக்குது. ஆக்சுவலாக 1900 வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பொசிஷனுக்கு ஏன்னா நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டியோட பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ராஃபிட்ல, ஒரு 700 ரூபா ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்கு சேர்த்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் நிஃப்டி மட்டும் வச்சுக்கிறோம். சரி இப்போ பேங்க் நிஃப்டி மட்டும் பார்க்கும்போது 155 ரூபா ப்ராஃபிட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனா பேங்க் நிஃப்டியோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெருசு. ஆக்சுவலா நான் வந்து நம்ம இங்க க்ளோஸ் பண்றோம் இல்லையா, இந்த கோ சார்ட்டிங் வெப்சைட்ல, இந்த வெப்சைட்ல தான் நம்ம என்ன பண்றோம், தனித்தனியா க்ளோஸ் பண்றோம். இதே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போகும்போது என்ன பண்ணலாம்னா, ஸ்பெஷலாவே எந்தெந்த குவான்டிட்டி நம்ம க்ளோஸ் பண்ணணுமோ நம்ம டிக் பண்ணிட்டு நம்ம அதை மட்டும் க்ளோஸ் பண்றதா பண்ணிக்கலாம் ஒரே டைம்ல. நம்ம 2 ஆர்டரா போட்டோம் இல்லையா இப்போ, அந்த மாதிரி 2 ஆர்டரா போடாம சிங்கிள் ஆர்டரா போட்டு கூட நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ரெண்டு சைடுமே. ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் ஆக்சுவலா க்ளோஸ் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது பேங்க், அதாவது இங்க இப்படி கொடுத்துட்டு க்ளோஸ் ஆல் பொசிஷன் இருக்குல்ல, இதை கொடுத்தனா மொத்தமே க்ளோஸ் ஆயிடும். ஆனா நான் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி நம்ம டார்கெட்டே கொடுக்கல. ஸோ இதுல வந்து இந்த கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அதெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து நிஃப்டி நமக்கு டார்கெட் கொடுத்துட்டான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி பேங்க் நிஃப்டியுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட்டா போட்டானா, பட் நமக்கு தான் தெரியும் ஓவரால் ஸ்ட்ரக்சரை பாக்குறப்ப இது வந்து நல்ல அப் ட்ரெண்ட் தான், என்ட்ரியும் கொடுத்துட்டான். ஸோ நம்ம வந்து ட்ரேட் போடலான்ட்டு நம்ம போறோம். அதே மாதிரி மார்க்கெட் நல்லா மேலதான் போயிருக்காங்க. இப்போ வந்து ஆஸ்ட்ரல் சொன்னார் இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரலும் நமக்கு என்னது ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் தான். இப்ப நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அப்போ என்னதான் வந்து கீழே வந்துட்டு இருந்தாலும் பயப்பட தேவையில்ல. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலா வந்து எங்க நம்ம டார்கெட் வருது பார்த்துட்டு வரலாம். ஆக்சுவலா வந்து 2054 கரெக்டான டார்கெட் தான் அது. இப்போ பிரைஸ் எங்க இருக்குது, 74ல இருக்கா. ஓகே நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ்ட்ரலுக்குமே வந்து ஒரு ட்ரேட் வந்து போடலாம்.
நம்ம என்ன ஆப்ஷன் ட்ரை பண்ணோம் பண்ணுவீங்க ப்ரோ. புரியல. ஆஸ்ட்ரல் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்க போல இருந்தேன். அதுதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி சென்சிபிள்ல போயிட்டு எவ்வளவு மார்ஜின் தேவைப்படும்னு பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரேட் நம்ம இதுக்கு போட்டோம் இல்லையா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அதுக்கு வந்து நிஃப்டிக்கு ஒரு 20,000 தேவைப்பட்டிருக்கும், 20,000 இருந்து 25,000. பேங்க் நிஃப்டிக்கு ஒரு 25,000 தேவைப்பட்டிருக்கும். மொத்தமா 50,000 ரூபாய் இருந்தா ரெண்டுத்துமே நம்ம ஒரு லாட் போட்டுருக்கலாம். நம்ம சென்சிபிள் லாகின் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஸோ ஆஸ்ட்ரல் ஸோ ஆஸ்ட்ரல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து இந்த ஸ்ட்ரைக் கரெக்ட் ஸ்ட்ரைக்கா நம்ம ஆட் பண்ணது எது 60யும் 80யும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த மணி அடுத்த மணி ரெண்டுமே தான் போட்டேன். ஆக்சுவலாக அவுட் ஆஃப் தி மணி பொறுத்தவரை என்ன பண்ணிட்டேன், இதையே போட்ட பக்கத்துல இருக்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா பையை போட்டுருவோம். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரைக் வேணாம், நம்ம எப்பயும் போல அவுட் ஆஃப் தி மணியை போடுவோம். இது வந்து பையே, இது வந்து செல்லு, இது வந்து 2 லாட்டு டன். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு நமக்கு எவ்வளவு மார்ஜின் தேவைப்படுங்க, கிட்டத்தட்ட 38,000 ரூபாய் தேவைப்படுது நமக்கு இந்த மார்ஜின். சரிங்களா? ஸோ அதே போல நம்மளோட P&Lன்னு பார்க்கும்போது நம்மளோட டார்கெட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இல்லைன்னா நாளைக்கு 3:15 PM நாளைக்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலா நாளைக்கு வந்து நமக்கு இனிமேல் லாஸ் வந்துச்சுனாலும் மேக்ஸிமம் எவ்வளோ லாஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, டவுன் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னால பரவாயில்லையே, நமக்கு எந்த இடத்துல போனாலும் கொஞ்சம் பாசிட்டிவா தாங்க காட்டுது. எக்ஸ்பைரி அன்னைக்கு நல்லா பெரிய ஃபால் வந்தாலுமே நமக்கு பாசிட்டிவா தாங்க காட்டுது இது ஆக்சுவலா. சரிங்களா? அங்க பாருங்க, பெருசா ஃபால் வந்தாலுமே பாசிட்டிவா தான். சப்போஸ் வந்து மேல போறோம் அப்படின்னா, நம்ம டைரக்ஷன்ல போறோம் அப்படின்னா, ஸோ அதிகபட்சமா ஒரு 1,600 ரூபாய் லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதிகபட்சமா ஒரு 1,600 ரூபாய் வரதுக்கான லாசஸ் இருக்கு. இதுல நம்ம எங்க இருந்தாலுமே என்ன பண்ணுது, அதிகபட்சமா ஒரு 1,600 ரூபாய் லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். நமக்கு என்னதான் வந்து இந்த இடத்துல மேக்ஸிமம் லாஸ் 13,000 போட்டிருந்தாலும் இது வந்து எக்ஸ்பைரி டேக்கு தான், இன்னைக்கோ நாளைக்கோ கிடையாது. சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு 300 ரூபா ப்ராஃபிட்ல போயிட்டு வருது, 350 ரூபா. ஸோ நமக்கு ஆஸ்ட்ரல் வந்து நமக்கு மார்ஜின் பார்த்துட்டோம் இல்லையா, ஆஸ்ட்ரலோட மார்ஜின் வந்து 40,000 ரூபாய் தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆஸ்ட்ரலையும் ட்ரேட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நான் பை பண்ணுவோம் 2 லாட்டு. இதே மாதிரி இந்த ஒரு லாட் என்ன பண்ணுவோம்னா செல் பண்ணிடுவோம். அதே மாதிரி செல்லுக்கு வந்து 2 லாட் செல் பண்ணிட்டு 1 லாட் பை பண்ணிடுவோம். நீங்க வந்து செல்லுக்கு அப்படி கிடையாது, நீங்க அது வந்து உங்களுக்கு மார்ஜின் அதிகமா, நீங்க வந்து இப்ப அப் ட்ரெண்ட் கால் ஆப்ஷன்ல பண்றீங்க இல்லையா, டவுன் ட்ரெண்டுக்கு புட் ஆப்ஷன்ல பண்ணணும். ஆமா ஆமா, நான் கேக்குறேன். நீங்க புட் ஆப்ஷன்ல பண்ணும்போது நீங்க எப்படி 2 லாட் செல் பண்ண போறீங்க, சேம் அதே கான்செப்ட் தான். 1 லாட் தான் செல்லு, நீங்க 2 லாட் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் அமௌண்ட் வந்து 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் உங்களுக்கு. அப்புறம் ஓகே ஓகே ப்ரோ, அதான் கேக்குறேன். இல்ல இல்ல அப்படி இப்போ அதுக்கு நம்ம அப்ப அவுட் ஆஃப் த மணி வந்து 2 லாட் பை பண்ணுமா? ஆமா, அவுட் ஆஃப் தி மணி 2 லாட் பை பண்ணோம், இந்த மணி 1 லாட் செல் பண்ணோம், அவ்வளவுதான். அதுக்கும் அதே சேம் தான். ஆமா. சரி ஓகே, இப்போ நம்ம ட்ரேடிங் பார்ட் அப்புறம் பார்ப்போம். இப்போ சின்னதா ஒரு பிராக்டிஸ் பண்ணலாமா? நேற்று யார் யாரெல்லாம் மீட்டிங்ல இருந்து இருக்கிறீங்க? இப்போ குரூப்ல நீங்க ஃபுல் மீட்டிங் இருந்தீங்களா, காலையில மதியானம் ரெண்டுமே? இல்ல ப்ரோ, காலையில இல்ல, மதியானம் மட்டும் தான் ப்ரோ இருந்தேன். மதியானம் தான் இருந்தீங்களா? சுரேந்தர் ப்ரோ நீங்க மட்டும் தான் ஃபுல் டே இருந்தீங்க, கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்போ நீங்க தான் நீங்க சொல்லணும். இப்ப என்ன பண்ணுங்க, பல்ராம் சீனி சொல்லுங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் பல்ராம் சீனி ஓவரால் செக்ஷன் என்ன செக்ஷன் நமக்கு அப் ட்ரெண்ட் காட்டுது ப்ரோ. எனக்கு நான் என்ன பண்ணிடுறேன், நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து இங்க பெல்லுக்கு போய் என்ன பண்ண போறோம், பல்ராம் சீனி பார்க்க போறோம்.
நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எல்லாமே நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ ட்ரேடிங்லாம் அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே, நேத்து என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் இந்த நாள் இங்க இருந்து ஆரம்பிங்க. ஆர்டர் வைஸ்னா இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் நடந்திருக்குது. அதில் வந்து ஷேப்பு, வீக்னஸ், டபுள் டிஸ்ட்ரிபியூஷனா, வீக்கர் லெவல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா? ஆக்சுவலாக இந்த வீக்கர் லெவல்ஸ் தான் வந்து நம்ம சொல்ற மாதிரி இந்த லேட் ஸ்பைக் எல்லாமே ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸோ இப்போ நம்ம என்ன கிடைச்சிருக்கீங்க? லேட் ஸ்பைக் கிடைச்சிருக்கா? லாஸ்ட் ஹவர் புஷ் பண்ண மாதிரி பிஓசி எங்க இருக்கு உங்களுக்கு? இந்த நாள் சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த நாள் நீங்க என்னென்னலாம் அப்சர்வ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் தெரியுது மொத்தமா சொல்லுங்க. தெரியுது ஒன்னு சொல்லிட்டீங்க, லேட் ஸ்பைக் நடந்திருக்குன்னு சொல்லிட்டீங்க, கரெக்ட். வேற என்னென்னலாம் இருக்கு? பிஓசி வந்து பிஃபோர் டேவோட மேல போட்டிருக்கான் ப்ரோ. சரி, ஓகே, பிஓசி ஷிஃப்ட் ஆயிட்டு மேல வந்திருக்கு. ஓகே, நீங்க செகண்ட் ஹாஃப்ல இருந்தீங்க தானே? ஆமா செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ வந்தேன். அப்ப இதெல்லாம் சொல்லுங்க. அப்போ மொபைல் அடிக்கடி நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. மொபைல் ஏதாவது வேற ஏதாவது ஆப்ஷன் பண்ணா நெட்வொர்க் அப்சர்வ் பண்ணி தெரியலீங்களே அந்த மாதிரி. சொல்லுங்க ப்ரோ. அப்ப இது பையிங் டெயில். டெயிலா எக்ஸஸா? டெயில் தான் ப்ரோ. டெயில் தான் ப்ரோ, எக்ஸஸ் கிடையாது ப்ரோ. ஓகே, பெர்ஃபெக்ட். இந்த மேட்ச்ல நம்ம பாக்குறப்ப டெயிலுக்கான நிறைய நம்ம பார்க்கல. நம்ம டெயிலுக்கு நிறைய எக்ஸஸ் தான் பாத்துட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா ஆமா ப்ரோ. பட் இன்னைக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, டெயில் சூப்பரா கிடைச்சிருக்கு பாருங்க. சரி, அப்ப இது அதுவும் டெயில் தான் ப்ரோ. ஓகே, பெர்ஃபெக்ட். ஏன்னா நேத்து நீங்க தான் சொல்லிருந்தீங்க இல்லையா லாஸ்ட்ல? ஆமா ஆமா ப்ரோ. எக்ஸஸா டெயிலான்னு கேட்டதுக்கு வந்து நீங்க தான் டான் சொல்லிருந்தீங்க. சரி சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே. அப்ப இந்த ஒரு நாள் பாக்குறப்ப என்ன எனக்கு தெரியுதுன்னா, ப்ரீவியஸ் டே பிஓசி விட நல்லா மேலேயும் போயிருக்கு. அதே போல லாஸ்ட் ஹவர்ல புஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாட்டம்ல வந்து பையிங் டெயிலும் இருக்கு. எல்லாமே ஓகே. அதே மாதிரி பிரைஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா தான் மேல க்ளோஸ் பண்ணிருக்கான். அப்ப இது என்னவா ப்ரோ இருக்கும்? இதுவும் இந்த மேல இந்த எம் மட்டும் சொல்றேன், இந்த ஒரு ரேஞ்ச் மட்டும். இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எக்ஸஸ் பிரைஸ் பாருங்க, இங்க இருந்து இப்படி போயிருக்கான். இங்க போயிட்டு இங்கே டாப்ல முடிச்சிட்டான். நமக்கு எக்ஸஸ் தான் பண்ணணும். போயிட்டு இப்படி திரும்ப கரெக்டா திரும்பி வரணும். ஓகே, விக்கு வைக்கணும். நமக்கு இந்த மாதிரி விக்கு வைக்கணும். ஓகே ஓகே ஓகே. விக்கு வச்சது இது விக்கு இல்ல இல்லையா? சோ அப்ப இது வந்து டெயில் தான். சோ ஃபர்ஸ்ட் காலையில பையிங் டெயில் கொடுத்துருக்கான் ஒண்ணு. அடுத்தது பிஓசி என்ன பண்ணிருக்கான், பாட்டம்ல தான் போட்டிருக்கான். ஆனா பிரைஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா டேவோட ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கான பையிங் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதான் ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருந்தாலுமே இந்த ஒரு நாள் என்ன பண்ணல, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து நல்ல குட் ஸ்ட்ரக்சர் வந்து போடல. ஓகேவா? அதே போல பாட்டம்லயும் பையிங் தான் இருக்கிறான், டாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் பையிங் டெயில் தான் வந்து இருக்கு. சரிங்களா? என்னதான் டாப்ல போடுறதால என்ன அர்த்தம், உங்களுக்கு பிரைஸ் நேரம் மேல வந்து பையிங் டெயில் தான். அதே போல லாஸ்ட் ஹவர் புஷ் நடந்திருக்கு. ஸோ பிஓசி வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு மேல போல. ஸோ இது வந்து ஒரு வீக்கரா தான் என்ன பண்ணிருக்கானுங்க, மேல போயிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டே இந்த ஒரு நாள் என்ன பண்ணுவோம், நம்ம இதெல்லாமே பார்த்துட்டு அக்செப்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு பாப்போம் ப்ரோ. அக்செப்டன்ஸா ரிஜெக்ஷன்ஸா பாப்போமா? நமக்கு நாள் வந்திருக்கு அடுத்த நாள் உங்களுக்கு பாக்குறதுக்கு. ரிஜெக்ஷன் ஆயிருக்கா? ஏன் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு? பிஓசி கீழே ஷிஃப்ட் ஆயிட்டு வந்துட்டான். அதே போல இங்க டாப்ல என்ன இருக்குது நமக்கு, இங்க நமக்கு அதான் நம்ம ஓவராலா பாக்குறப்ப, நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்ப நம்ம ஆக்சுவலா நம்ம இங்க இருந்து இங்க மேல போச்சு இல்லையா, இது வச்சு நம்ம என்ன சொல்லணும்னா எக்ஸஸ் நினைப்போம். கரெக்டா? பட் ஆனா எக்ஸஸா இருந்தாலும் நமக்கு என்ன ஆகுது, ஃபுல்லா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பாடி ஷேப் தான் வந்திருக்கு. செல் என்ட்ரிங்க என்னதான் இருந்தாலும் எக்ஸஸா இருந்தாலுமே சரி, நார்மலா நம்ம டெய்லாம் பார்த்தாலும் சரி, நமக்கு என்னவா இருக்கும், நமக்கு இது செல்லிங் பிரஷர் தான். கரெக்டா? அதே மாதிரி என்ன ஷேப் இது உங்களுக்கு? பி ஷேப் போட்டுருக்கான். பி ஷேப் போட்டுருக்கான். பிஓசி எங்க போட்டுருக்கான்? கீழ தான் போட்டுருக்கான், பி ஷேப்ல. எக்ஸ்ட்ரீம் பாட்டம்ல இங்க பிஓசி போட்டுருக்கானா? அப்போ இந்த ஒரு நாள் வந்து பையிங் வந்து வீக் ஆயிருக்கான்னு தெரியுதா? ஏன் பையிங் வீக் ஆயிருக்கானாக்கா, பிஓசி மட்டும் தான் கீழே இருக்கானா, பிரைஸ் மட்டும் தான் பண்ணிருக்க மேல போயிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வீக் ஸ்ட்ரக்சர்.
பையிங்காவே இருந்தாலுமே சிங்கிள் பிரிண்ட் போலவே வீக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இந்த வீக் ஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, இந்த ஒரு டே முடியும் போது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட்ல பி ஷேப் போட்டிருக்கு. அந்த பி ஷேப் வந்து சாதாரண பி ஷேப் கிடையாது. டாப்ல வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர். அட் த சேம் டைம் பிஓசி எங்க இருக்கிறா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரீம் பாட்டம்ல இருக்கான். ஓகேவா? அப்போ இந்த அப் ட்ரெண்ட் நம்ம இப்போதைக்கு மறந்துடுவோம். இப்போதைக்கு கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பி ஷேப் தான் வந்து நமக்கு மெயினா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதே போல பாருங்க, பாட்டம்ல வந்து பையிங் ஸ்ட்ராங்கா இருக்கானா? பையிங் ஸ்ட்ராங்கா இருக்கு இங்க இந்த இடத்துல. இந்த பையிங் ஸ்ட்ராங்கான பையிங்கா? இல்ல புவர் லோ நடந்துருக்கு ப்ரோ. சோ புவர் லோ வந்திருக்கேன்னா தொடர்ந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு 3 டைம் ஃப்ரேம்லயும் சேம் லோ தான் போட்டிருக்கு. அதாவது டீப் ரேட்ல மார்க்கெட் இங்க வந்துட்டு மேல போயிருக்கு, அகைன் ஜே கீழே வந்துட்டு மேல போயிருக்கு, கேவும் என்ன பண்றான் கீழே வந்துட்டு மேல போயிருக்கு, எல்லாமே சேம் லோ. ஓகே, அதாவது என்ன பண்றான், எமோஷனலா தான் இடத்துல வந்து பை பண்றான், பெருசா ஸ்ட்ராங்கான பையிங் எல்லாம் கிடையாது. சரிங்களா? சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா பையிங் வந்து வீக்கான பையிங் தான். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு நாள் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க போடுது நம்ம செக் பண்ணணும். அதாவது பிஓசி வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்குதா ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குதா நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அக்செப்டன்ஸோ ரிஜெக்ஷனோ நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு இதை வச்சுட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் நோட்ஸ் வீடியோ பாருங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து புதுசா பாக்குறோம். ஓகேவா? ஓவரால் ட்ரெண்ட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாவே இருந்தாலும் நம்ம என்ன பாக்குறோம்னா, செகண்ட் பாயிண்ட்ல 2 days ago weak buying structure formed. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, நோட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, yesterday V shape strong selling, V shape profile with selling excess and also POC வந்து டவுன்ல போட்டுட்டாங்க bro. POC is in bottom of the day. டேவோட பாட்டம்ல பிஓசி வந்திருக்கு. இன்னும் வேற என்ன பார்த்திருக்கோம், புவர் லோனா அர்த்தம் வீக் பையிங் அர்த்தம். ஆல்சோ ஃபார்ம். சோ ஃபிஃப்த் என்ன பண்றோம், வெயிட்டிங் ஃபார் acceptance or rejection. இது என்ன டேட், இது டுடேனா 26/8/2024. நம்ம என்ன பண்றோம், இப்போதைக்கு இன்னைக்கு வந்து வெயிட் பண்றோம், அக்செப்டன்ஸ் கொடுக்குதா ரிஜெக்ஷன் கொடுக்குதான்றது. எதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்குதா வெயிட் பண்றோம், ரிஜெக்ஷன் ஃபார் பி ஷேப் ப்ரொஃபைல். ஓகேவா? நம்ம எப்படி மார்க்கெட்டை பாக்குறோம்னு தெரியுது உங்களுக்கு. இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்க. ஆனா இந்த பிஓசிக்கு நீ அங்கேயே ஓபன் பண்ணிட்டு அங்க இருந்து மேல போயிட்டு இருக்கான். சரிங்களா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், உடனே எல்லாம் இந்த பி ஷேப் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் நம்ம வந்தோடனே என்ன பண்ண மாட்டோம், மார்க்கெட் ஓப்பன் ஆனோம் எல்லாம் ட்ரேடிங்ன்றது எடுக்க மாட்டோம். எப்பவுமே நம்ம மார்க்கெட்ல எந்த மாதிரி ரன் ஆயிட்டு இருக்குன்றது ஃபுல்லுமே பார்த்து தான் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு தான் தேர்ட் டே தான் ட்ரேடே பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த ஒரு அக்செப்டன்ஸ் தான் வந்துருக்கு, விச் மீன்ஸ் இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போதைக்கு இதுல வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இன்னும் நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்க வரணும், டார்கெட் எங்க வரணும்னு தெரியணும், ஃபாலோ த்ரூ கொடுத்துருக்கான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், பேனிக் ஏரியால இருக்குதானே வெயிட் பண்ணி பார்க்கணும்.
அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இந்த லாஸ்ட் ரெண்டு நம்ம எங்க ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் என்ட்ரி போகலாம், எந்த மாதிரி ட்ரேட் போகலான்றது நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே சரி, இது ஓகே. ஸோ இப்போ வேற ஒரு ஸ்டாக் போகலாம். வேதாந்தா சொல்லுங்க. வேதாந்தா சொல்லுங்க. இப்போ ப்ரோ வேதாந்தா சொல்லுங்க ப்ரோ. வேதாந்தாவா? ஆமா ஆமா, வேதாந்தா கரண்ட் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா, இங்க ஒரு சிங்கிள் பின் போட்டுருக்கான் இல்லையா, இங்க இருந்து ஆரம்பிப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் போட்டுருக்கான். டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. பாட்டம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க. டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே. ஒன்னு அடுத்தது ப்ரோ அதே மாதிரி இது நடந்திருக்கு. எக்ஸஸ் எல்லாமே இன்னொன்னு சொல்லுவோமே, டெயில். டெயில் நடந்திருக்கு. பாட்டம் பையிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பையிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க டாப் என்ன டாப் உங்களுக்கு? டாப்ல வந்து 4 ஹை இருக்கு. அப்போ செல்லிங் வந்து வீக்னஸ் கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. அப்புறம் பிஓசி என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு? இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து அப் ட்ரெண்ட். பிஓசி எங்க இருக்கு உங்களுக்கு? அப் ட்ரெண்ட்ல மேல தான் ப்ரோ போட்டுருக்கான். சோ ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் நமக்கு இது எல்லாமே நமக்கு பையிங்காக இண்டிகேட் பண்ணுதா? ஆமா ப்ரோ. ஓவரால் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் நமக்கு? அப் ட்ரெண்ட். நமக்கு அந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு அப் ட்ரெண்ட் தான் மென்ஷன் பண்ணி, அதுவுமே அப் ட்ரெண்ட் தான். பிஓசி என்ன பண்றான்? ஸ்ட்ராங்கா செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து போட்டிருக்கான். ஸ்டார்டிங் என்ன பண்றான்? உங்களுக்கு டெய்ல் வந்து பையிங் டெய்ல் தான். அங்க இங்க இருந்து ஒரு வீக்னஸ்னா செல்லிங் மட்டும் தான் வீக்னஸ். அப்ப இதுவுமே நான் செல்லிங் வீக்னஸ்னா பையிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தமா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கு பாருங்க மார்க்கெட் இந்த ஒரு நாள். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம எப்பவுமே, பிஓசி ஷிஃப்ட் ஆயிட்டு மேல போகுதுன்னு பாப்போமா? அக்செப்டன்ஸ் நடந்திருக்கு ப்ரோ. அக்செப்டன்ஸ் நடந்திருக்குதா? அடுத்த நாள் நடந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்து இல்ல இங்க சொல்லுங்க, இங்க பாருங்க. அதான் ப்ரோ பாத்துட்டு இருக்கேன். அதாவது என்ன பண்ணிருக்கானா, இப்படி போயிட்டு மார்க்கெட் வந்திருக்கான். எக்ஸஸ் ஆயிருக்கு ப்ரோ. பையர்ஸ் வந்து வீக்கா இருக்காங்கறது மென்ஷன் பண்ணுது. ஓகே. அதாவது இந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா பையர் வந்து வீக்கான புவர் லோ போட்டுருக்கான், செல்லிங் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஓகேவா? சோ இதெல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்றது, ட்ரெண்ட் ஃபுல் ட்ரெண்ட் ஓகே. அதே மாதிரி பிஓசி ஃபைட் மேல தான் வந்து போயிருக்கான். சோ நமக்கு அகைன்ஸ்டா இருக்கு ட்ரெண்ட் எது எத்தனை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு தான் கரெக்டா. ஒன்னு எக்ஸஸ் செல்லிங் எக்ஸஸ் இருக்கு. அதே மாதிரி பையிங் வந்து இந்த நாளா பண்றான், போரான பையிங் தான் வந்து காமிச்சிருக்கான். ஓகே. சோ ரெண்டு வந்து நமக்கு அகைன்ஸ்ட் பைக்கு அகைன்ஸ்டா இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே என்னதான் நமக்கு அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் எல்லாமே கிடைச்சாலும் ஃபாலோ அப் டே நம்ம பாப்போமா? ஃபாலோ பண்ணோம்னா பண்ணோம். அப் ட்ரெண்ட் போறது இருந்தாக்கா இந்த ஹையை பிரேக் பண்ணிக்கணுமா? மேல பிரேக் பண்ணணும். அதே போல ஒரு கீழே பார்த்தா என்ன பண்ணிருக்கணும், அவன் டவுன் ட்ரெண்ட் போறதுனாக்கா நமக்கு ஆக்சுவலா இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான ஜோன் தான். ஓகேங்களா? மேபி இந்த லோ உடச்சிருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம், சிங்கிள் பின் ஜோன் உடச்சிருந்தா இங்க அக்செப்டன்ஸ் கொடுத்துறப்ப நம்ம வந்து இவன் பயந்துருப்பான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க செல் என்ட்ரி போயிருக்கலாம். ஓகேவா? ட்ரேட் பண்ணிருந்தா இருந்தாக்கா. ஆனா இந்த ஒரு நாள் நம்ம ட்ரேட் பண்ணல, மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ இந்த நாள் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தெரிய வருது, இது இப்போ அப்சர்வ் பண்ணுங்க பாக்கலாம். நம்ம வந்து மார்க்கெட் நம்ம வந்து இந்த நாள் நம்ம பார்க்கல, பார்த்ததுன்னா இந்த ஜி வந்து இங்க உடைக்கும் போது ட்ரேட் போயிருக்கலாம். இந்த லோ நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா இந்த ஃபுல் ஜோன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜோனுக்குள்ள வரும்போதே டார்கெட் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓகே தான். ஆனா நம்ம இந்த நாள் நம்ம பார்க்கல, இன்னைக்குதான் பாக்குறோம். சோ நம்ம இந்த ஒரு டேட்டா முடிஞ்சு போன டேட்டாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணி போறோம் ட்ரேடிங்க்கு. சோ இந்த ஒரு நாள் நீங்க என்ன அப்சர்வ் பண்ணுங்க, அதெல்லாம் கிளியரா பார்த்து சொல்லுங்க. இந்த ஒரு நாள் அப்சர்வ் பண்ணதை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த மூணுத்தையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இது என்ன அப்சர்வ் பண்றீங்க இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்ட். டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டுருக்கான். கரெக்ட். இது வந்து எந்த மாதிரி டபுள், இது வந்து அப் ட்ரெண்ட் டபுள் டிஸ்ட்ரிபியூஷனா டவுன் ட்ரெண்ட் டபுள் டிஸ்ட்ரிபியூஷனா? டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். டவுன் ட்ரெண்ட்ல டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பிஓசி எங்க இருக்கணும் உங்களுக்கு? கீழ இருக்கணும். ஆனா இங்க மேல இருக்கு. மேல இருக்கு. அப்பனா என்ன ஸ்ட்ரக்சர் இது? டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் பையிங் ஸ்ட்ரக்சர் ப்ரோ. ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரா வீக்கான ஸ்ட்ரக்சரா? இது வீக்கான ஸ்ட்ரக்சர். வீக்கான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? என்னதான் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எல்லாமே ஸ்ட்ரக்சர், இது வீக்கான ஸ்ட்ரக்சர். கரெக்ட்டா?
அதே போல ப்ரோ இது வந்து சொல்லுங்க. டபுள் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து டவுன் ட்ரெண்ட்னு சொன்னால இது எதை வச்சு ப்ரோ டவுன் ட்ரெண்ட்னு சொன்னாரு? இங்க ஓப்பனு, இங்க க்ளோஸ், ஓப்பன் ஆயிட்டு க்ளோசிங் கீழே வச்சா என்ன ட்ரெண்ட் நமக்கு அது? ஓகே ஓகே ஓகே. இல்ல இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் கிளாஸ் எடுக்கும்போது நான் வரல. காலையில எடுத்தீங்களா? இது மார்னிங் எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இது காலையில நான் வரல ப்ரோ. அது நம்ம பிஓசி பாருங்க ப்ரோ, பிஓசி அப்படியே கீழே தான், ப்ரீவியஸ் டேவோட பிஓசி கீழே தான் இருக்கு. அதனால அதை வச்சு சொல்லலாம். எது பிஓசி? ஓ இந்த அது முன்னாடி இருக்க அது இது பண்ணிருக்கானே அதுக்கு முன்னாடிங்களா? அதாவது இந்த பிஓசி டாப்ல இருக்கானா வந்து மேல இருக்கான், அடுத்த நாள் பிஓசி கீழ இருக்கான். இது வீக்கா ஸ்ட்ராங்கான்றத நம்ம வந்து என்ன பண்ணனும்னா மேல இருக்கா கீழ இருக்கான்னு வந்து வீக்கா இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த பிஓசி இருக்கிறது சொல்லுவோம். மேல இருக்கா. ஓகே ஓகே. இருந்தா ஸ்ட்ராங், மேல இருந்தா வீக். ஆக்சுவலா வந்து இந்த 2 நாள் கம்பேர் பண்ணும்போது என்ன பண்றான், பிஓசின்றது கீழ தான் போட்டிருக்கான். ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் டே அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன ஸ்ட்ரக்சர் தானா, வீக்கர் ஸ்ட்ரக்சர் தான். சோ அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த ஒரு செல்லிங்க வந்து நம்ப கூடாது. ஏன் நம்ப கூடாதுன்னா, இந்த ஒரு நாள் ஹெவி பையிங் பிரஷர், ஓவரால் ட்ரெண்டும் பையிங் பிரஷர், இது அக்செப்டன்ஸும் கொடுத்துருச்சு. சோ அக்செப்டன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாமே அப் ட்ரெண்ட் காட்டும் போது இந்த ஒரு நாள் டவுன் ட்ரெண்ட் காட்டுது இல்லையா, அப்பனா என்ன அர்த்தம்னா விச் மீன்ஸ் ஃபுல் டவுன் ட்ரெண்ட் அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நாங்க பண்ணல. அது ஸ்ட்ராங்கான டவுன் கிடையாது. ஏன்னா பிஓசி வந்து மேலதான் இருக்கிறான், பிரைஸ் மட்டும் தான் என்ன பண்ணுது உங்களுக்கு அங்கிருந்து இறங்கி கீழே வந்து வந்திருக்கு. ஓகேவா? சோ இப்ப நம்ம இந்த ஒரு நாளை நம்ம எப்படி ஓவரால் ஸ்ட்ரக்சரோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டு அகெயின் நம்மளோட இந்த அந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹைய பிரேக் பண்ணும்போது இந்த நாள்ல ஓகே எங்க ஓகே இந்த ஃபுல் டே இருக்காங்க இல்லையா, இந்த ஃபுல் டேல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் அதுக்கப்புறம் இன்னைக்கு வருவானுங்க இல்லையா, அப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுது, பிஓசி வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு டவுன்ல வர மாதிரி தான் காட்டுது. கரெக்டா? சோ அப்ப இந்த நாள் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் இவனுங்க எல்லாருமே என்ன பண்ணுவானுங்க, இந்த ஹைய பிரேக் பண்ணும்போது பேனிக் ஆயிடுவானுங்க. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து வேதாந்தாவை முடியறப்ப மார்க்கெட்டை விட்டுறணும். நம்ம கையே வைக்கக்கூடாது, ட்ரேடர் கையே வைக்கக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ என்னென்ன நோட் பண்ணிருக்கீங்க, நம்ம வேதாந்த நோட்ஸ் எழுதலாமா? அதே மாதிரி பாருங்க, இங்க வந்து ஆக்சுவலா பையிங் வந்து என்ன பண்றாங்கன்னா வீக்கான பையிங் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஓகேவா? அதே போல ஒரு சின்ன செல்லிங் டெய்ல்னு சொல்ல முடியாது, அது 2 லெட்டர் அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு 3 லெட்டர்ஸ் நமக்கு இருக்கணும். ஆக்சுவலா இந்த மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்னு இருக்குல்ல, இதுவுமே வந்து ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் தான். இதுவுமே வந்து ஒரு எமோஷனல் லெவல் தான். ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, ஓப்பன் ஈக்குவல் டு லோன் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் நம்ம ரீட் பண்றோம் பாருங்க, அதுல வந்து ஒரு வீக்கரான ஒரு லெவல் தான். அதாவது இன்ட்ராடே பர்பஸ்ல இது ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் தான். சரிங்களா? ஏன்னா ஓப்பன்ல இருந்து என்ன பண்றாங்க, செல் பண்ணி கீழே கொண்டு வரானுங்க. ஆனா ஓவரால் ஸ்ட்ரக்சரா நம்ம பாக்குறப்ப ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்னு வந்தாலும் சரி, ஓப்பன் ஈக்குவல் டு லோனு வந்தாலும் சரி, இது வந்து ஒரு வீக்கரான ரெஃபரன்ஸ் லெவல். மார்க்கெட் வந்து இந்த வீக்கரான ரெஃபரன்ஸை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அங்க வந்து நல்லா மேல போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரிங்களா? சோ இன்னைக்கு கூட பாருங்களேன், ஓப்பன் ஈக்குவல் டு லோன் போட்டிருக்கான் இல்லையா, சோ இன்ட்ராடே பர்பஸ்ல இங்க வந்து பையிங் நல்லா வந்திருக்கான்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணும், இது இந்த ஒரு லோ வந்து வீக்கரான ஒரு லெவல். ஸோ மார்க்கெட் வந்து சப்போஸ் இங்க வந்து திரும்புறான் அப்படின்னா என்ன பண்ணலாம், இது கூட நம்ம டார்கெட்டா செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வேதாந்தா நமக்கு வந்து இப்போ அப்சர்வேஷன் பீரியட்ல வந்து இருக்குது, நம்ம ட்ரேடிங் பண்ற டே வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரு, இந்த பையிங் ஸ்ட்ரென்த் நம்ம பார்த்தது, இது வந்து என்னைக்கு, இது வந்து டுடே, எஸ்டர்டே, 3 days ago, 4 days ago, 1 2 3, இது வந்து 4th டே. 2 days ago னா இங்க வரும். ஓகே, yesterday, day before yesterday. ஓகே, நம்ம ஆக்சுவலா வந்து 1 2 3 4th டே தான். ஓகே, நம்ம வந்து 4th இதையே போட்டுப்போம், நம்ம எல்லாம் டேட் போட்டுப்போம். 21 22 23 26. ஸோ இப்போ யார் ப்ரோ ரீட் பண்ண போறீங்க கான்டெஸ்ட்? இப்போ ஸோ பல்ராம் சீனி பார்த்துட்டோமா, இது அப்படியே பேஸ் வந்து காப்பி பண்ணிப்போம். அடுத்த நோட்ஸ் ஓபன் பண்றேன். VEDL வேதாந்தா. அது
ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நோட் பண்றீங்க? ஃபோர்த் டேல நம்ம டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்கோம். அதான் டேட் நோட் பண்ணிக்கலாம். 21 வச்சுக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அப் ட்ரெண்ட் ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் கரெக்டா? செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணலாம். 21 ஆகஸ்ட் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல பிஓசி மேல தான் ப்ரோ போட்டிருக்கான். ஒரே நிமிஷம் இருங்க. சோ டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்கான். அதுக்கு அப்புறம் பிஓசி வித் அது ஸ்ட்ராங் பையிங் இன் டாப். என்ன பண்ணலாம்? ஓகே, டாப் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வேற என்ன நம்ம நோட் பண்ணலாம்? அன்னைக்கு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருந்தான், பிஓசியும் டாப்ல தான் போட்டிருக்கான். வேற என்ன மீட் பண்ணோம்? பையிங் டெய்ல். இது டெய்ல் போட்டிருக்கோம். பையிங் டெய்ல் அது நோட் பண்ணுங்க. டெய்ல்னா சாதா, அது பையிங் டெய்ல் செல்லிங் டெய்ல். ஓகே, பையிங் டெய்ல். அப்புறம் வேற என்ன பார்த்திருக்கோம்? அதுல வேற என்ன பார்த்திருக்கோம்? புவர் ஹை. அப்புறம் இது புவர் ஹை. ஸோ செல்லிங் வந்து வீக்னஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? புவர் ஹைனே போடலாம். புவர் ஹைன்னு நம்ம என்ன நினைச்சுக்கணும்? செல்லர்ஸ் வந்து வீக்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? புவர் ஹை. ஸோ இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது? ஸ்ட்ராங்கான பையிங்கா வீக்கான பையிங்கா? ஸ்ட்ராங் பையிங் தான் ப்ரோ. எஸ்டி ஆர் ஸ்ட்ராங் பையிங். ஓகே, இப்போ மூணாவது பாயிண்ட் 22 ஆகஸ்ட். 22 ஆகஸ்ட்ல நமக்கு என்ன தெரியுது? நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸா ரிஜெக்ஷனான்னு பார்ப்போம் இல்லையா? நமக்கு என்ன நடந்தது? நமக்கு இந்த டே முடிவுல அக்செப்டன்ஸ். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ். வேற என்ன தெரிஞ்சிருக்கு? புவர் லோ தெரிஞ்சிச்சு. புவர் லோ. வேற அப்புறம் இது பையிங் எக்ஸஸ் இருக்கு ப்ரோ. அதுனா எக்ஸஸ், செல்லிங் எக்ஸஸ். கரெக்டா? சோ புவர் லோ பிளஸ் செல்லிங் எக்ஸஸ். புவர் லோ செல்லிங் எக்ஸஸ். அப்போ இந்த ஒரு நமக்கு தான் இண்டிகேட் பண்ணுது. டவுன் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணுது. ஃபுல் டவுன் ட்ரெண்ட். அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கு. நேத்து நீங்க கம்பேர் பண்ணும்போது புவர் லோ பையிங் வீக்கா இருக்கான், செல்லிங் ஸ்ட்ராங்கா இருக்கான். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா இது வந்து இன்டர்மீடியட்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகே. அதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுது. சரி, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வரலாம். என் பாயிண்ட் ஆஃப் நான் விட்டுறேன். உங்களுக்கு எப்படி தோணுது பாக்குறப்ப? அந்த ஒரு டே ஓவராலா பாக்குறப்ப நமக்கு வந்து இன்னும் ஒரு அது கன்ஃபர்மேஷன் பண்ண முடியல ப்ரோ. மொத்தம் இப்போதைக்கு அப் ட்ரெண்ட் தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நமக்கு பிஓசி மேல போட்டுறதுனால நான் அப் ட்ரெண்டாவே கன்சிடர் பண்ணிக்கிறேன். பட் என்ன கன்க்ளூஷன் சரியா கிடைக்கல. ஸ்ட்ராங்கா பையிங் தான் போகுமா செல்லிங் தான் போகணும் கன்க்ளூஷன் பண்ண முடியல உங்களால. கரெக்டா? ஓகே, இன்டிசிஷன் போட்டுக்கிறேன் நான். இன்டிசிஷன் ஏன்னா both buy and sell reference. so buy reference வந்து நமக்கு வந்து POC acceptance கொடுத்தது. செல்லுக்கான ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பையர் வீக்கா இருக்கா, செல்லிங் எக்ஸஸ் போட்டது. ஓகே, சோ அதனால வந்து என்ன பண்றோம்? இன்டிசிஷனா இருக்குன்றது நம்ம நோட் பண்றோம். நாலாவது பாயிண்ட் நமக்கு அடுத்து தான் கிடைக்குது ப்ரோ. ஒரே நிமிஷம், அதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க நெட்டா பாக்குறப்ப. சரிங்களா? நம்ம ஆஸ்ட்ராட் அந்த பொசிஷன் வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 700 ரூபாய் ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கான். பட் நம்மளோட டார்கெட் எங்க இருக்குது பேங்க் நிஃப்டில? என்னதான் 400 பாயிண்ட் ஏறினாலும் இன்னும் வந்து
இன்னும் ஒரு 200 பாயிண்ட் வெயிட்டிங் இருக்குது சரிங்களா. ஆனா அது நம்ம இன்னைக்கே அடிக்கும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல ப்ரோ. இல்ல அதான் நீங்க டே முடிவுல எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம க்ளோஸ் பண்றதால க்ளோஸ் பண்ணிக்கலாம் எண்ட் ஆஃப் த டேல. இப்போ நமக்கு வந்து பி வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு சரியா, சி ஆரம்பிச்சிருக்கான். சோ நம்ம சி ஆரம்பிக்கும் போது சிங்கிள் பிரிண்ட் மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த பியை உடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹையை உடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி சி கீழே வரல டியும் கீழே வரலன்னா நமக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஃபரன்ஸ் தானே நமக்கு இது. சரி ஓகே மார்க்கெட் மேலதான் போகும் போற ஒரு ரெஃபரன்ஸ் தானே நமக்கு இது. சோ வெயிட் பண்ணுவோம் நம்ம, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹாஃப் மாச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து இங்க இதுக்கு முன்னாடி வந்து எங்கேயுமே நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் இல்ல இல்லையா, மார்க்கெட் மேலதான் போகுமா கீழே தான் வருமா எந்த ரெஃபரன்ஸுமே நமக்கு இல்ல இல்லையா. சோ அதனால வந்து 51,560 600 போக வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா. சப்போஸ் நீங்க பெருசாகிற மாதிரி ஃபீல் பண்றீங்க, எனக்கு இந்த ப்ராஃபிட்டே 7 ரூபா போகுதுன்னா புக் பண்ணிட்டு வந்துடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள் கேப் இருக்கு, அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் நம்ம அப்பதான் எக்ஸ்பைரி, நமக்கு நம்மளும் 2 நாளுக்கு இது எக்ஸ்பைரிக்கு. ஸோ 2 நாள் நம்மளால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இவன் வீக்கரா இருந்தானாக்கா அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துடலாம். ஆனா இப்போதைக்கு நமக்கு என்ன பண்ணுது, பையிங் எக்ஸஸ் வந்து எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் வந்து போட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம் ஓகேவா. இப்போ 23ஆம் தேதி என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க எனக்கு, அப்படியே பாத்துக்கோங்க ஒரு வாட்டி, நல்லா தெரியும், ஜஸ்ட் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. நம்ம சப்போஸ் மறந்துட்டா கூட திருப்பி சார்ட் பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே நம்ம நோட் பண்ணலாமா. செல்லிங் ஆகஸ்ட் என்ன ப்ரோ வந்திருக்கு. செல்லிங் ஓகே நம்ம 2 இருக்கு இல்லையா, அதனால டெய்ல் வேணாம் ஓகேவா. 3 டிபிஓ சிங்கிள் சிங்கிளா நம்ம டெய்லா கன்சிடர். இப்போ இங்க 3 இருக்குல்ல, இந்த மாதிரி 3 இருந்தா கூட நம்ம டெய்லா கன்சிடர் பண்ணலாம், இல்ல வேண்டாம். ஓகே ப்ரோ. சோ மத்தது சொல்லுங்க, இது வேண்டாம். சோ 2 இருந்தாலே ஓகே தான், பட் நமக்கு 3ஆ வச்சுப்போம் நம்ம. ஓகே ப்ரோ. இது டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திருக்கேன். இது வந்து செல்லிங் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்ட்டா. ஆமா ப்ரோ. செல்லிங் சும்மா ஷார்ட்டா டிடின்னு போட்டுக்கிறேன். செல்லிங் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன், ஆனா பட் வீக் ஸ்ட்ரக்சர். பட் வீக் ஏன் அது வீக் ஸ்ட்ரக்சரா சொல்றீங்க? அது வந்து பாட்டம்ல வந்து பிஓசி போடாம டாப்ல போட்டான். பிஓசி கீழே தானே ப்ரோ போட்டிருக்கான். இல்ல ப்ரோ அந்த இதுல டபுள் டிஸ்ட்ரிபியூஷனோட பிஓசி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க பிஓசிக்கு கீழே போட்டிருக்கு. அதனால வந்து டவுன் செல்லிங் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னீங்க, அதுதானே? சொல்லல ப்ரோ. ஆக்சுவலா இந்த நாள் பாக்குறப்ப பிஓசி கீழே தான் இருக்கு ஓகேவா. ஓகே. ஆனா இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே வந்து தனியா இதை மட்டும் பாக்குறீங்கன்னா ஓகேவா, ஓகே இத மட்டும் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் காலையில வந்து என்ன பண்ணுது, இங்க பேலன்சிங் ஆயிருக்குது. ஓகே 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 ப்ரோ. சிங்கிள் பிரிண்ட் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல கீழே பேலன்சிங் ஆயிருக்குது. ஓகே ஓகே ஓகேவா. அப்ப நான் எப்பயுமே என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் வந்து பிஓசி இங்க இருக்கும், எப்பயுமே காலையில இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் வரப்ப கீழே வருதுனாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஷிஃப்ட் ஆயிட்டு இப்படி கீழே வரும் இங்க பேலன்சிங் ஆச்சுன்னா. இல்ல இப்ப இங்க பேலன்ஸ் ஆகுது இல்லையா, அப்ப என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த மாதிரி இடத்துல வர ஆரம்பிக்கும் மார்க்கெட் இந்த பிஓசி. சோ அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆயிட்டு கீழே வந்தாதான் அது வந்து ஸ்ட்ராங்கான நாள்னு அர்த்தம், ஸ்ட்ராங்கான இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் செல்லிங் அர்த்தம். அதாவது இந்த அப் ட்ரெண்ட் முடிஞ்சிட்டு இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே ப்ரோ. ஆனா இந்த டே நீங்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கான், உங்களுக்கு பிஓசி மேலதான் இருக்கான். அதே போல முன்னாடி நாளும் நெக்ஸ்ட் டே நம்ம கன்சிடர் பண்றோம் இல்லையா, இது வந்து எதுக்காக பண்ணுவோம்னா அக்செப்டன்ஸா இல்ல ரிஜெக்ஷனா, அதுக்காக தான் நம்ம கரண்ட் டே நெக்ஸ்ட் டேக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே ஓகே. இப்போ இவன் ரிஜெக்ஷன் பண்ணிருக்கால ப்ரீவியஸ் டேயோட பாக்கும்போது இல்ல ரிஜெக்ஷன் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் கிடையாது நமக்கு. நம்ம அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் எங்க பாப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட் ஸ்ட்ரக்சரை பாக்குறோம் இல்லையா, பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்ட்ரக்சருக்கு அக்செப்டன்ஸ் ஆன ரிஜெக்ஷனா நம்ம பாப்போம். ஓகே ஓகே. இதெல்லாம் பிஓசி ஷிஃப்ட் ஆயிட்டு கீழே வந்திருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் இது நம்ம வந்து அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் சொல்ல முடியாது. அப்படிங்க இந்த ஷேப் தான் நம்ம சொல்லணும். இப்ப இது இங்க இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்ட்ராங்கான பையிங் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா. பிஓசி என்ன பண்ணிருக்கோம், உங்களுக்கு மேலதான் போட்டிருக்கான். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், மார்க்கெட் காலையில
இங்க இருந்து இருக்கும் பிஓசி, அதுக்கப்புறம் நல்லா மார்க்கெட் மேல போயிட்டு இங்க சைடு போட்டனால ஆச்சு உங்களுக்கு மார்க்கெட்ல பிஓசி இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்ப ஸ்ட்ராங்கான பையிங் ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி பையிங் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் அக்செப்டன்ஸ் நடந்திருக்கான்றத செக் பண்ணணும். சோ அப்படி பாக்குறப்ப நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது, உங்களுக்கு இங்க அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? செல்லிங் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் பட் வீக் ஸ்ட்ரக்சர். ஏன் வீக் ஸ்ட்ரக்சர்னா பிஓசி நாட் ஷிஃப்டிங் டவுன். ஓகேங்களா? அடுத்தது வேற என்ன தெரியுது? ஓவர்லோ. சோ பையிங் என்ன பண்ணல இந்த ஒரு நாள்ல ஸ்ட்ராங்கா இல்ல. ஓகேவா? ஓவர்லோ. ஓகே. சோ இந்த ஒரு நாள் நம்ம பாக்குறப்ப என்ன கன்க்ளூஷன் வந்து, நீங்க வந்து செல்லிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல பையிங் பையிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்களா? இதுமே செல்லிங் தான் ப்ரோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன் செல்லிங் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்றீங்க? சார்ட் கொஞ்சம் வேணும் ப்ரோ. இப்போ வந்து ப்ரோ இது இப்போ அந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் பிஓசி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே வந்து இன்னைக்கு டேவோட பிஓசி வந்துருச்சு. இல்ல அது விட்டுருங்க. இது அப்படி பார்க்க கூடாது, அப்படி கிடையாது. இன்னைக்கு டே விட்டுருங்க ப்ரோ. இன்னைக்கு டே நீங்க இப்பதான் பாக்குறீங்க. இன்னைக்கு டேவை நீங்க விட்டுருங்க. இன்னைக்கு டேவை நீங்க இப்ப பாக்கவே கூடாது. இன்னைக்கு டே வந்து இது வந்து பிஓசி என்ன பண்ணலாம், சப்போஸ் மார்க்கெட் நல்லா மேல போயிட்டானா மேலேயும் போயிடலாம். இவன் வந்து டெவலப் ஆகிற பிஓசி, இவனை விட்டுருங்க. நான் கேக்குறது நேத்தோட ஸ்ட்ரக்சர் தான் நான் கேக்குறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து அக்செப்டன்ஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா பிஓசி, அதுக்கு கீழே தான் இந்த பிஓசி வந்திருக்குது. ஸோ இது வந்து செல்லிங் சைடுக்கு தான் வந்து வந்திருக்குது. பட் ஆனா வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் சைடு இல்லை. ஏன்னா பிஓசி வந்து பாத்தீங்கன்னாக்கா டபுள் டிஸ்ட்ரிபியூஷனை கீழே வைக்காம மேலேயே தான் உங்களுக்கு வச்சிருக்கான். ஸோ இதனால வந்து இது வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் கிடையாது, ஒரு வீக்கான செல்லிங் தான் வந்து சொல்லணும். ஓகே, அப்பனா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ கரெக்ட்டுங்களா ப்ரோ? இது நீங்க சொன்னது கரெக்ட் தான். அப்ப நம்ம இதை மார்க்கெட் எப்படி புரிஞ்சுக்கணும்? அப் ட்ரெண்ட் ஆகும்ன்றதுதான் புரிஞ்சுக்கணும். நம்மளோட வியூ என்னவோ அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கணும். ஏன்னா ஓவரால் ட்ரெண்டும் அப் ட்ரெண்ட். நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் வித் பை எல்லாமே என்ன ஸ்ட்ரக்சர்ல எல்லாமே பைக்கு தான் வந்து கொடுத்துருக்கு. அடுத்த நாள் அக்செப்டன்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இந்த நாளுக்குள்ள பாக்குறப்ப நம்ம என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் நம்ம தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? சோ இந்த ஒரு நாள் என்ன பண்ணிருக்கான்னா மார்க்கெட்டை ஃபுல்லா புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கானா என்ன அர்த்தம்? கொண்டு வந்திருக்கான். பட் ஆனா பிஓசி ஷிஃப்ட் ஆகாம கொண்டு வந்திருக்கான். அப்போ இந்த செல்லிங் வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் கிடையாது. அப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இங்க செல் பண்ணான் இல்லையா, இந்த செல் பண்ற எல்லாருமே இந்த செகண்ட் நமக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துச்சு இல்லையா இந்த ஸ்ட்ரக்சருக்கு, இவனோட ஹைய பிரேக் பண்ணும்போது பயப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த செல்லிங் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து புவர் ஸ்ட்ரக்சர். நமக்கு வந்து ஒரு புவர் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ட்ரெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குதுன்னா, புவரா ஸ்ட்ரக்சர் கிடைக்குதுன்னா, அந்த புவர் ஸ்ட்ரக்சருக்கு அகெயின்ஸ்டா போறப்ப அந்த புவர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய செல்லர்ஸோ பையர்ஸோ பயப்படுவானுங்க. ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து பையிங் சைட்ல ஒரு புவர் ஸ்ட்ரக்சர் போடுதுன்னா அப்ப பையிங்ல இருக்கிறவங்க பயப்படுவான் அவனுக்கு அகெயின்ஸ்டா போச்சுன்னா. இப்ப செல்லிங்ல ஒரு புவர் ஸ்ட்ரக்சர் போடுதுன்னா அவனுக்கு அகெயின்ஸ்டா மார்க்கெட் மேல போறப்ப செல்லர்ஸ் ஃபுல்லா பயப்படுவானுங்க. இங்க அவ பயப்படுறான்னு என்ன அர்த்தம்னா அவன் ஃபுல்லா ஸ்கொயர் ஆஃப் பண்ண போறான்னு அர்த்தம் அவன் பொசிஷன்ஸ். சரிங்களா? சோ அப்படி பாக்குறப்ப நமக்கு ட்ரெண்ட் என்னமோ ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான். நமக்கு எல்லாமே நமக்கு அப் ட்ரெண்ட் தான் வந்து கொடுத்துருக்கு. பட் என்ன பண்றான்னா இந்த ஒரு நாள் மட்டும் வீக்கா செல் பண்றான், எமோஷனலா செல் பண்றான்னு அர்த்தம். அப்பனா சரிங்களா? இப்போ இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு விட்டுருங்க. இன்னைக்கு டே வந்து எப்படி முடிவான்னு தெரியல. ஒருவேளை இவன் கீழேயே போட்டுட்டு இங்க உடனே ஆயிடும் மார்க்கெட் அகைன் ஃபர்தரா ஃபால் ஆயிடும், போயிடும். என்னதான் இந்த ஒரு நாள் வீக்கா இருந்தாலும் அடுத்த நாள் ஷிஃப்ட் ஆயிட்டு கீழே வந்துட்டான் அகைன் வந்து இந்த லோ வந்து உடைக்கிறான் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட் வந்து கீழே போயிடும் சொல்லிடலாம். ஆனால் இவன் மட்டும் இந்த டேவோட ஹைய உடைக்கிறான் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும், இங்க இருக்கிறாங்களே செல்லர்ஸ் ஃபுல்லா இவன் ஃபுல் செல்லர்ஸுமே பேனிக் ஆயிடுவானுங்க. ஓகேங்களா? சோ நம்மளோட வேலையே என்னன்னா அந்த ட்ரெண்ட் நமக்கு அதான் நம்ம பாக்குறோம். அதாவது எங்க வந்து ட்ரேடர்ஸ் பேனிக் ஆவானுங்க, எங்க வந்து ட்ரெண்ட் ஃபாலோ த்ரூ கொடுக்கும்ன்றத நம்ம பாக்குறோம். இப்போ ஒருவேளை நேத்து மார்க்கெட்டு இப்படி ஓபன் ஆயிட்டு இப்படியே போயிருந்தானே அர்த்தம் உங்களுக்கு இது ஃபாலோ த்ரூ. ஓகேங்களா? சோ ஃபாலோ த்ரூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நிஃப்டி பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி ட்ரேட் போயிருக்கலாம். ஓகேவா? பட் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஃபாலோ த்ரூ வந்து மேல போல, ஆனா ஓப்பன் என்ன பண்ணாங்க வந்து கீழே கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வந்தவன் ஸ்ட்ராங்கான செல்லரா இல்ல.
ஸ்ட்ராங்கான செல்லர் தான் பண்ணிருக்கணும், இந்த பிஓசி கொண்டு வந்து கீழே போட்டிருக்கணும். ஆனா அப்படி போடல. ஸோ வீக்கான செல்லர் தான். ஸோ ஸ்டில் நம்மளோட வியூ என்னன்னா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், எப்போ இந்த செல்லர் வந்து பேனிக் ஆகும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஓகே எப்படி நம்ம மார்க்கெட்டை ரீட் பண்ணணுன்ற இது புரியுதா உங்களுக்கு? புரியுது bro. நம்ம வெறும் இந்த ஒரு நாள் 2 நாள் மட்டும் வச்சு பாக்குறாம ஓவரால் ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், நோட் பண்றோம். அது நம்ம எப்படி நமக்கு இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து மைண்ட்ல உட்காரும்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க நோட் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி நோட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து வீக் ஸ்ட்ரக்சர்ன்றதால நம்ம என்ன பண்றோம்னா அண்ட் எக்ஸ்பெக்டிங் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்டிங் sellers will panic if 22nd August high broken. ஓகேவா? ஓகே ஸோ மீதிலாம் நம்ம என்ன பண்ணோம், வேதாந்தால வெயிட் பண்ணணும். இன்னைக்கு எப்படி முடியறான்றத என்ன பண்ணணும், இன்னைக்கு டே எண்டில் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வேதாந்தம் என்ன பண்ணலாம், நாளைக்கு இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு காலையில எப்படின்னா எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா ப்ரோ? சப்போஸ் சைட்வேஸ்லயே போட்டுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு உடைக்கிறானாலும் ஓகே தானே ப்ரோ? சைட்வேஸ்லயே போட்டுட்டு இருந்தாலும் ஓகேங்களா, ஒருவேளை இங்க வந்து ஒரு பிபிஓசி வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிபிஓசி நம்ம என்ன சொல்லிருக்கோம், நாங்க ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸா, ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் ஆச்சா. ஸோ இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்கெல்லாம் கிடையாது. இந்த 3 நாளுமே சொல்றேன், ஷார்ட் டேர்ம் பிளேஸ்லாம் இல்ல, நார்மல் பிஓசி தான் வந்து போட்டிருக்கு. சரிங்களா? என்னதான் அக்செப்ட் சொல்றது அன்னைக்கா இருந்தாலுமே நமக்கு வந்து வெறும் நார்மல் பிஓசி தான் வந்து போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இங்க எங்கேயுமே வந்து அந்த ஷார்ட் டேர்ம் ரெஃபரன்ஸை ஃபீல் பண்ண முடியல. ஒருவேளை இங்க ஒரு சைட்வேஸ் போட்டு பிபிஓசி போட்டா இன்னைக்கு டே முடியிறப்ப சைட்வேஸ்லயே போட்டு அடுத்த நாளும் இந்த மாதிரி பிபிஓசியே போடுறான். ஓகேங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹையை பிரேக் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து 100% ஷார்ட் கவரிங் ரேலி எதிர்பார்க்கலாம், பெரிய மூவ் எதிர்பார்க்கலாம். வேதாந்தால ஒரே நாள்ல ஒரு 3% மூவ் 4% மூலம் மூவ் ஆகும்ல, அந்த மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணா, வேற எதுவுமே செல்லிங்கான ஸ்ட்ரக்சர் போடாம இருந்தா, இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும், மார்க்கெட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணா கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும், உங்களுக்கு சொன்ன மாதிரி அதை ஒரே நாள்லயே நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஷார்ட் கவரிங் ரேலி அப்படி ஒருவேளை இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணா என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட அப் ட்ரெண்ட் வியூவை வந்து மாத்திக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த லோ பிரேக் பண்ணும்போது தான் நம்ம எய்தர் ட்ரேட் பண்ணலாமா இல்ல நம்மளோட வியூவை வந்து விட்டுறலாமான்றத முடிவே பண்ணணும். சரிங்களா? அதுக்குள்ள நம்ம ஜஸ்ட் மார்க்கெட் என்ன க்ளூ கொடுக்குதுன்றதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ நம்ம ஆனா அப் ட்ரெண்ட் போது நமக்கு எங்க என்ட்ரி போவோம், இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது, அதாவது 462 லெவல பிரேக் பண்ணும்போது நமக்கு என்ட்ரியே. ஓகேவா? அதுக்குள்ள நம்ம வெயிட்டிங் தான் பண்ணணும், அவசரப்பட்டு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது வேதாந்தா பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளோட பொசிஷன்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் போயிட்டு. ஆக்சுவலா பேங்க் நிஃப்டி வந்து 600 700 800 ஒரு 250 தான் டிஃபரன்ஸ் நமக்கு ப்ராஃபிட். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு என்ன ப்ரோ ஆச்சு? இல்ல பேங்க் நிஃப்டி அதான் கொஞ்சம் இறங்கிட்டான். இப்போ பேங்க் நிஃப்டி பரவாயில்ல, நமக்கு ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல. அதே போய் ஆஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்ல தான் ஒரு இது ஒரு 600 700 800 ஒரு 250 ரூபா கிட்ட ப்ராஃபிட்ல தான் இருக்கிறான். இப்போ வந்து 200 ரூபா ப்ராஃபிட். நம்ம இப்பதான் நம்ம இன்னைக்கு தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த ஸ்ப்ரெட் எல்லாமே, நம்ம அப்புறமா போக போக பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா பேங்க் நிஃப்டில மட்டும் ஒரு 800 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணினா டார்கெட் போய் ரீச் பண்ணிடுச்சு மார்க்கெட் அழகா. நிஃப்டி சரி ப்ரோ, மீட்டிங் கட் பண்ணிப்போம், இன்னைக்கு போதும்.